தீபாவளி தீபாவளி தல தீபாவளி. வணக்கம் ஹெல்ஃபயர் கிளப் நண்பர்களே, அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒளி நல்வாழ்த்துக்கள்னு சொல்லலாம்ல. ஓகே 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 தமிழ் நேசர்களுக்கு தீப ஒளி நல்வாழ்த்துக்கள். வடநாட்டு அன்பர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அது சில தமிழ் தேசிய நண்பர்களுக்கு நரகாசுர அஞ்சலிகள், நரகாசுரன் வீர வணக்கம். நான் அடுத்தது வேற யாராவது சொல்லணுமா? இல்ல, சிம்பிளா வந்து தவச நாள்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஆமா. அதான் அந்த வார்த்தையை தான் நான் வந்து இது ஞாபகம் அப்ப. ஓகே, சில தமிழ் தேசியவாதிகளுக்கு நரகாசுரன் திவச நாள். ஓகேவா? வந்து இன்னும் வேற என்ன குரூப் இருக்காங்க? சரி, இது நம்பிக்கை உள்ளவர்கள். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி சரியா, தீபாவளி. ஓகே, ஆரம்பிக்கும் போதே கலவரம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறது. ஓகே, இப்ப ஆக்சுவலி என்னன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, நமக்கு இந்த தீபாவளி வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை தான். இது எப்படின்னா, நம்ம இதுல வந்து ரெண்டு பண்டிகை ரொம்ப ஸ்பெஷல். ஒண்ணு தீபாவளி, இன்னொன்னு பொங்கல். அதுல தீபாவளி வந்து என்னன்னா, நம்மலாம் வந்து சின்ன வயசுல வந்து எப்படா தீபாவளி வரும், புது ட்ரெஸ் எடுப்போம், வெடி வெடிப்போம், இது சாப்பிடுவோம், பலகாரம் சாப்பிடுவோம், புது படம் வரும், டிவியில புது படம் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து காத்திருந்த நாட்கள்னு ஒண்ணு இருக்கு. இதை தாண்டி நம்மளோட பர்சனலா நமக்கு வந்து ஒரு பண்டிகைனாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் தான். ஆனா இதை தாண்டி வந்து நம்மளோட தமிழர் பண்பாட்டுல வந்து தீபாவளி எந்த மாதிரி வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்கு? அது ஃபர்ஸ்ட் தமிழர் பண்டிகை தானா, அல்லது வந்து இங்க புகுத்துன பண்டிகையா? இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து எப்பவுமே போயிட்டு இருக்கோம் தான். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம என்ன பேச போறோம்னா, அதாவது இங்க நம்ம ஒரு எப்படி சொல்ல, நம்ம தமிழர் பண்பாட்டு வாழ்வியல்ல தீபாவளிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த மாதிரி இங்க வந்து சேர்ந்துருக்கோம். அதாவது அது வந்து சொல்லப்போனா அது இந்து பண்டிகைன்னு மட்டும் கிடையாது. இந்தியால பலதரப்பட்ட இனங்கள், மதங்கள், ஒவ்வொரு வெவ்வேறு புராணங்கள் அடிப்படையில இந்த தீபாவளி நாள் கொண்டாடப்படுது. ஸோ வந்து நம்ம இந்த கண்டெக்ஸ்ட்ல தான் இந்த வீடியோ நம்ம பேசலாம் நினைக்கிறோம். ஐ மீன் பேசலாம்னு இருக்கோம். அதாவது இது இந்து பண்டிகை கிடையாது, இந்திய பண்டிகைன்னு சொல்றியா? ஆமா. ஆனா அது நான் இந்த வார்த்தையை நான் சொல்லல, நீதான் சொல்ற. ஆனா இந்து பண்டிகை பாயிண்ட் பிடிச்சான், எல்லாம் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி. இது இந்து பண்டிகை இல்ல, இது ஒரு இந்திய பண்டிகை. ஆக்சுவலி இந்திய பண்டிகைன்னு மட்டும் கூட சொல்லாது, இது வந்து ஒரு உலக பண்டிகைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய நாடுகள்ல இது சரி, உலக பண்டிகை. ஓகே, உலக பண்டிகைன்னு கூட சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி வந்து இது ஒரு தெற்காசிய பண்டிகைன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூரு, அந்த மாதிரி நிறைய இடத்துலவே தீபாவளி கொண்டாடப்படுதுதான். ஓகே, இப்ப வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட நாஸ்டாலஜிக் இத வந்து நம்ம பகிர்வோம். அதாவது நம்ம தீபாவளி கையிலே வீசுறது,
அதேதான். அந்த மாதிரி சில வேலைகள்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரசாந்த், நீங்க வந்து பயிருங்க. நீங்க தீபாவளியை வந்து சின்ன பிள்ளையில எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? உண்மையில as usual எல்லாரோட நாஸ்டாலஜினாலும் நீ ரெஜிஸ்டர் பண்ற சொல்ற இவனுங்க என்ன இப்ப வந்து போன்ல இதுலயும் ஜிடிஏ விளையாண்டுட்டு இருக்குது, இல்ல பப்ஜி இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து என்ன சொல்றது, அந்த தீபாவளிக்கு வெடிச்ச அந்த குப்பை அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அது காலையிலேயே போட்டு அங்கங்க ஆமா. ஊத்தி அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. ஏதோ போர்க்களம் மாதிரி தான் இருக்கும் அந்த இதை பாக்குறதுக்கு. அதுல நமக்கு நீங்க வந்து என்ன சொல்ற அலோவ் பண்ணதுங்கிறது வந்து ஒரு 2வது 3வது அந்த வரைக்குமே, ஒத்த வெடி வரைக்கும். இன்னும் சுருள் கேப்பு, துப்பாக்கி, அதை தாண்டி ஒத்த வெடி, அவ்வளவுதான். அதை தாண்டி காங்கிரஸ் வெடியவோ அல்லது லட்சுமி வெடியவோ தொடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கும் உலக்க வெடிக்கலாம் போல. அது என்ன சொல்றது, பெரியவர்கள் அவங்க தூரத்துல வெடிப்பாங்க, நம்ம தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்து இருப்போம் அப்படிங்கிறதான் இருக்கும். நமக்கு வைக்கிறது முக்கியமா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா அது அப்படிதான் இருந்தது. அப்புறம் வளர வளர அப்படியே போணுச்சு. சில சமயம் அப்படியே என்ன சொல்றது, அந்த பக்கத்தா கடந்து பலகாரம் செல்லும் பெண்களை வந்து கவர் பண்றதுக்காக அந்த ஒத்த வெடி அப்படியே கையில ஒன்று குடுத்து அப்படி போடுறேன்ட்டு வீசுறது. அப்படி வீசும்போது கையில பிளாஸ்ட் ஆகுறது. அண்ட் அது ஊசி வெடி ஒத்த வெடி வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் மேல போச்சுன்னா அவ்வளவுதான், மேல போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. பட் அது ஒரு நல்ல இது. ஆனா என்னோட பெர்சனல் அனுபவத்துல எனக்கு தீபாவளி வந்து எப்பவுமே ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கும். ஏன்னா ஆசையா போய் ஒரு 2 வெடி வெடிச்சாலும் கூட அந்த மருந்து கையில பட்டுச்சுன்னா, அந்த ஸ்மோக் ரொம்ப இது பண்ணிட்டேன்னா ஜுரம் வந்துரும். ஒரு மதியானத்துக்கிட்டே வரும். அதனால அதுக்கப்புறம் நான் வெடிக்கிறதே விட்டுட்டேன். அட போங்கடா அப்படின்ட்டு. காலையில எழுந்திரிச்சா புது ட்ரெஸ் போடுறது, பலகாரம் சாப்பிடுறது, டிவி பாக்குறது, ஏதாவது போடுவானுங்க ஒரு சொன்னாங்க போடுறப்ப இதாச்சு. அதனால அதை பார்த்துட்டு அப்படியே தீபாவளி என்ஜாய் பண்ணிக்கிறது. ஈவினிங் அந்த பட்டாசு வெடிக்கிறது, அதுல ஒரு இது இருக்கும். ஆனா அந்த பட்டாசு அந்த தீபாவளி அன்னைக்கு எப்படி இருக்கும், எப்ப பார்த்தாலுமே தீபாவளி காலம் காத்தாலே பரபரப்பா இருக்குமியா. ஒரு 4-5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க வீட்டுல. அவங்க அங்க வடை அது இதுன்ட்டு அன்னைய பலகாரம் சுட்டுட்டு இருப்பாங்க. நம்ம எந்திரிச்சுட்டு தூக்கம் வராது, நம்ம விடிய விடியா உட்காந்துருப்போம் கூடவே. உட்காந்துட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சு அந்த ஒரு 8, 9 கிடக்கும் போது தூக்கம் தான் வரும். அதுக்கு மேல ஒண்ணும் இருக்காது. வீட்டுல எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. சாயந்தரம் வரைக்கும் அப்படியே ஒரு அமைதியான போகும். ஆனா அதுக்கு முதல் நாள் இருக்கு பாரு, அதுதான் என்ன சொல்றது, பயங்கர இதா இருக்கும். அடுத்தவருக்கு போறது என்ன வர்றது என்ன, அந்த ஒரு இது பட்டாசு போய் வாங்குறது. இவங்க வேற அப்ப என்ன பண்ணுவானுங்க, இந்த கூட படிக்கிறவங்க எல்லாம் அளந்து விடுவானுங்க கதை. பட்டாசு இதுல போய் வாங்கினா மொத்தமா அவங்க அவங்க அப்பா போய் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அவங்க இடத்துல புலவு மூட்டைக்கு கொடுத்தாங்க பட்டாசு. புலவு இருக்குடா என்ன வாங்கினா, பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கினாங்க அப்படிம்பாங்க. எந்த கடைன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன சொல்லுவானுங்க, தீபாவளி அன்னைக்கு போய் நீ பட்டாசு கடையில வாங்கினீங்கன்னா உனக்கு வந்து என்ன சொல்றது, அப்ப வந்து இந்த ஊசி வெடி பாக்கெட்டே 10 ரூபா தான். இன்னொரு சொல்லுவாங்க 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்களாமா அப்படின்னு. நம்ம வந்து அதுக்காண்டி தீபாவளி அன்னைக்கு ஒரு 10-11 மணிக்கு மேல சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு கடையா கேட்டா அவன் அதே ரேட்டை தான் சொல்லுவான். கொஞ்சம் போனா ஒரு புஸ்வான டப்பா 10-50 ரூபா அப்படின்னா ஒரு 5 ரூபா குறைப்பான், 10 ரூபா குறைப்பான். அவன்கிட்ட போய் ஏன்டா இப்ப 20 ரூபான்னு சொன்னா இல்லைன்னா ஏன்டா 50 ரூபா புஸ்வானத்தை வேணா 20 ரூபாய்க்கு கொடுப்பானா அப்படின்னா கேட்பான். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் அப்புறம் என்ன, நம்ம வந்து ரொம்ப இது இல்லைன்ட்டு சின்ன சின்ன வெடிகள் மட்டும் வாங்கி வெடிச்சிட்டு இருக்கிறத சில பேர் நல்லா அந்த அவுட்டு அது இதுன்னு வெடிக்கும் போது கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம அதை வாங்கி கொடுத்த முடியலன்ட்டு அந்த விதத்துல இருந்து அப்படியே வெடிக்க போதிருக்கும். பட்டாசு பொறுத்த வரைக்கும் தான், பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது இதுதான். வீட்டுல செய்யறது, வெளியே வர்றது, அது இதுன்ட்டு சாப்பிட்டு மறுநாள் எப்படியும் ஸ்கூல் போக முடியாது. இந்த பழம் பாரு லீவ் விட்டாங்க. அடுத்த வாரம் எப்படியா அவங்க வந்து என்ன சொல்றது, டாய்லெட் தஞ்சம் நாம வருங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதுக்கு வீட்லயே இருக்கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்களோ. முன்னாடியே அப்படி பலகாரம் வந்து திங்கிறதா இந்த தீபாவளி தான். உங்களுக்கு கூட அவ்வளவு பலகாரம் பண்றது இல்லையே. என்னோட இதுல தீபாவளி அனுபவங்கள்ன்றது ஞாபகம் இருந்த வரைக்கும் அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் பாலா கணேஷ் ப்ரோ, உங்களோட எனக்கு வந்து சோழ நாட்டில் நீங்க எப்படி சோழ நாட்டில் நீங்க நான் மட்டும் என்ன பாண்டியன், இல்ல நானும் சோழ நாடு தான்டா. அதானே
இல்ல இல்ல அவர் எல்லாம் வந்து ஒரே அஹ், அவன் பாண்டிய நாடுங்க, அதனாலதான் அப்படி கேக்குறான். உம் தீபாவளி பிரச்சனைக்கு வருவோம். அதாவது இல்ல இந்த அவர் பாண்டிய வந்து சோழர் பிரச்சனையை வந்து வேற சோழ பிரச்சனை நேரத்துல அது வேற இதுல வச்சுக்கோ. உம் ஓகே. ஓகே, நீங்க வந்து உங்களோட நாஸ்டாலஜிக் அனுபவங்களை சொல்லுங்க வளரேனஸ். ஏய், எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது சொன்ன மாதிரி தீபாவளி வந்து ஸ்வீட்ஸ் தான் எனக்கு அதிகமா ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சூப்பர். 10 இயர்ஸ், ஆமா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா நான் வெடி வெடிக்கிறது இல்ல. சுத்தமா வெடி ம் வெடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த ஜீவகாருண்ய அடிப்படை அப்படின்னு வச்சுக்கலாம். அதை சொன்னா ஓகே அடிப்பானுங்க, அது ஓகே. வேற பிரச்சனை. பட் வந்து ஒரு ம் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ், ஆமா 10 to 12 இயர்ஸ் வந்து நான் வெடி வெடிக்கிறதே சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டோம். ஐ திங்க் நான் பிஎஸ்சி ம் படிக்கும்போது நிப்பாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது இருந்துச்சு. ம் அதனால அதுக்கு முன்னாடின்னு போனோம்னா ஸ்கூல் டைம்ஸ்ல சொல்லலாம். அப்பெல்லாம் வந்து நிறைய சாகசங்கள்னா இந்த கையில இருந்து வெடியை கொளுத்தி போடுறது, இந்த கேட்டகரைஸ் எல்லாம் கிடையாது. இந்த ம். வெடிக்காத வெடியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அந்த ஆமா ஆமா. மருந்தெல்லாம் வந்து ஒரு பேப்பர்ல கொட்டி அதை நல்லா குமிச்சு வச்சு ம் அதை கொளுத்தி விளையாடுற கேட்டகரைஸ். புஸ்ஸு. அது வந்து ஒரு தீபாவளியோட இறுதி சடங்கு ம். மாதிரி. அதான் புஸ்ஸு ஆ எப்ப ஆ. வைக்கிறது நடக்கும்னா எல்லாமே. சாயந்தரம் ஒரு ஆமா அதேதான். சாயந்தரம் வந்து இந்த நைட் வெடி 6 மணிக்கு மேல வெடிக்கிற நைட் வெடிங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு முன்னாடி 4 to 6 டைம்ல அது நடக்கும். அது வந்து இருக்கிற ம் வெடியெல்லாம் பொறுக்கி வச்சு அதுல எதுல இதெல்லாம் மருந்து இருக்குன்னு பார்த்து அதை பிரிச்சு போட்டு எடுத்து அது வந்து ஒரு பயங்கர இதா இருக்கும். எனக்கு அதுதான் வந்து ம் ரொம்ப மெமரபிளா இருக்கு. ஏன் அப்படின்னா என் கால்ல அதால வந்து நல்லா பெருசா கொப்பளம் மாதிரி ஒண்ணு சுட்டுக்கிட்டேன். இத்தனைக்கும் அப்பதான் வந்து எங்க பாட்டி ம். தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இதை நீ பண்ணாத 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 அப்படின்னாங்க. நான் அம்மா அவங்க தான் தான்டா செய்யுங்க குதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆமா ஆமா, அங்கதானே அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு கால் நல்லா பப்பரக்கேன்னு வந்து அப்படியே வீங்கிருச்சு. அது ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி வந்து அது இல்ல ஒரு இது இந்த இருந்துட்டு வேலைய இருந்துச்சு. எல்லா பக்கத்தும் செய்வானுங்க. எங்க ஏரியாலயும் அண்ணன் ஒரு 7, 8, 8 மணிக்கு மேல செய்வானுங்க. அதுதான் அந்த ஏரியால ம். இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து கொளுத்தி விடுறது. அந்த வெடிக்காத வெடி, ஆஹ் இதான ராக்கெட்டு, இந்த ம் சங்கு சக்கரம் புஷ்வானம் ஏதாவது உள்ள கிடந்து ம் குப்புடி கிளப்பிட்டு வெளியே வரும். தெரிச்சு விடுவானுங்க. உம் இந்த மாதிரிலாம் நடக்கும். இதுதான். ஆனா அதை இது- தாண்டி சொன்ன மாதிரி ம். கேக்குதா? கேக்குது கேக்குது கண்டினியூ. கேக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ம் சொன்ன மாதிரி ஆக்சுவலி தீபாவளிஸ் வந்து ஸ்வீட்ஸ் தான் அதிகமா இருக்கும். மீன் அதிரசம், முறுக்கு, ம் குலோப் ஜாமுனு, ரவா லட்டு, அப்புறம் இன்னும் இந்த பாசிப்பயிர்ல ஒரு லட்டு மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க அது. இந்த மாதிரி ம் நிறைய இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும். வெளியில இருந்து வாங்குறது தனி, அண்ட் அது இல்லாம வீட்லயே செய்யறதுங்கிறது. அதுதான் ஆக்சுவலி ம் தீபாவளி வந்து பயங்கர ஃபுல்ஃபில்டா இருக்கும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பண்டிகையிலுமே வந்து மீன் ஒரு ஹிந்துக்களோட பண்டிகை அப்படின்னு காமனா எடுத்துக்கிட்டோம்னா வேற எதுலயுமே நான்வெஜ்க்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்காது. பட் தீபாவளிக்கு ம். வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஆமா. அதுலயும் இப்ப எங்க ஏரியா இங்க வந்து பர்மா காலனி ஸ்டே நாங்க இருக்கோம் தஞ்சாவூர்ல. அங்க ஆ, வந்து ஆ. வாத்துக்கறி வந்து அன்னைக்கு செம ஃபேமஸா இருக்கும். காலையில எனக்கு ஒரு ஓ 4 மணிக்கெல்லாம் போனோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலி இந்த வாத்துக்கறி வந்து அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். மத்த நாள்ல வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ஓகே ஓகே ஆனா ஓகே. சரி சரி. அன்னைக்கு வந்து வாத்துக்கறி செமையா போகும். அது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் மாதிரி இந்த ஏரியால அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அண்ட் இன்னைக்கு சொன்ன மாதிரி எங்களால நான்வெஜ் சாப்பிட மாட்டோமே. யாரு நான்வெஜ் சாப்பிட எங்க மாட்டீங்களா? ஆமா, அன்னைக்கு எடுக்க கூடாதும்பாங்க. அமாவாசை அன்னைக்கு கறி எடுக்க கூடாதுன்றாங்களே எங்க வீட்டுல. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா இங்க இந்த வட்டம் யோ மட்டன்லாம் இங்க பிச்சுக்கிட்டு போகும். அன்னைக்குதான் ஆக்சுவலி 6 7 அங்க சேர்த்து பிச்சுக்கிட்டு வெட்டுவாங்க. போலாம், இங்க பிச்சுக்கிட்டு போகலையே. அது என்ன இதுக்கு எனக்கு நான் ஒண்ணும் பண்ண ஆக்சுவலி முடியாது. என்னன்னா இல்ல ம், ஆக்சுவலி என்ன இந்த வட்டம் வந்து அமாவாசைக்கு முந்தின நாள் தான் வருது, அதனால வந்து இருக்கு. ம். அதெல்லாம் எடுக்கலாமா? ஆமா இருக்கு. இதுக்கு முன்னாடியே அவன் ம். வந்து ஆஸ்ட்ராலஜி வீடியோ பேசிட்டு வந்திருக்கான். பாத்துக்கங்க. ஐயோ, இல்ல காலண்டர் பாத்துட்டு இருந்தேன் நானு. அதுக்கு வேற காரணம் பார்த்திருக்கான். ம், சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் வேற குறுக்க சொல்லுங்க. பேசிக்கிட்டே ஒரு இருக்கேன். ம், நான்வெஜ், ஸ்வீட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கர ஒரு ஒரு காம்போவான ஒரு ம். ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து தீபாவளியை சொல்லலாம். அண்டு இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். இந்த ஜீவகாருண்ய மேட்டரை பத்தி பின்னாடி தனியா ஒண்ணு பேசுவோம். அது வந்து தீவிரமா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அதான் இந்த ஓகே. சோசியல் மீடியால கரெக்டா வந்து ஒரு 2 நாள் முன்னாடி, தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவானுங்க. என்னன்னா வந்து வெடியெல்லாம் வெடிக்காதீங்க, இந்த விலங்குகள்லாம் பயப்படும் ஆமா ஆமா. அப்படின்னு சொன்னது வந்து பயப்படுறோம்.
ப்ரோ என்ன ப்ரோ பிளேட்ல என்ன கிடைக்கு அப்படின்னா சிக்கன் மட்டன் அப்படின்னு சொன்னதும், ஓ உங்க ஜீவகாருண்யம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் வரும். சரி சரி. இந்த மீமை நான் ஓகே கிட்டத்தட்ட ஓகே. 5-6 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். சரி என்னைக்காவது இதை ம். வந்து எழுதி போடணும்னு நினைப்போம். அப்புறமா சரி இவங்கள்ட்ட என்னத்த மல்லு கட்டிக்கிட்டு அப்படின்ட்டு விட்டுருவோம். அதனால இதை மல்லு பத்தி கட்ட தனியா வேண்டாம், பேசி ஆகணும் அப்படின்னு. மல்லு கட்ட வேணாம், அட்லீஸ்ட் சொல்ல வேண்டியதானே, ரொம்ப பழைய மீமா இருக்குடா, புதுசா ஏதாவது போடுங்கன்னு. புதுசா தான் இருக்குங்க. ம். ஸோ ஓகே. இப்ப எனக்கு வந்து என்னன்னா தீபாவளினா அதான் ஓகே. ஒன்னதான்டா நான் உங்க பாயிண்ட். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஓகே. ஒன்னதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீ ஊர் சிவகாசிக்கார. வேற சிவகாசி. ஆமா. ஆமா ஆமா ஆமா, அது வந்து பட்டாசு நகர்ல இருக்கும், குட்டி ஜப்பான் அங்க. ம். ம். இப்படி போர் அடிச்சா ரெண்டு ஆக்சுவலி கடையில என்னன்னா, தூக்கி கூட போடுவீங்க. ஆமா அதேதான். இல்ல இது என்னன்னா, சிவாசில எப்பவுமே வந்து என்ன சொல்ல, வெடி போடுறது ஸ்பெஷல் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப அதை தாண்டி வந்து என்னன்னா, இப்ப பாலாஜி சொன்ன மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து நிஜமாவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தீபாவளியில. நான் வந்து ஸ்வீட்ஸ், நான் வந்து எப்படி சொல்ல, உடல் பருமனானதே ஸ்வீட்ஸ்னாலதான். ம். ஸ்வீட்லாம் அந்த அளவுக்கு வச்சு, அதாவது எப்படி சொன்னா, தீபாவளிக்கு வந்து இந்த எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸோ அல்லது அப்பா கூட வேலை பார்க்குறவங்க யாராவது வந்தா ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. இந்த இந்த மாதிரி எங்க வீட்லயே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்குறது அது இதுன்னு பார்த்தேன்னா ஒரு 5-6 ஸ்வீட் பாக்ஸ் வந்துடும். ம். வச்சு வந்ததுல ஒரு ஒரு பாக்ஸ் காலி ஆயிரும் வந்து 1/2 மணி நேரத்துல. ம். அது யார் சாப்பிட்டுருக்கோன்னு பார்த்தா நான் மட்டும் தான் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அதை. அது உம் பரவாயில்லடா, நீ ஒரு எங்க பையனை சொல்லி மொத்த சீட்டை அப்படி கொடுக்குறாங்க, இங்க மாதிரி பிரிச்சு கொடுக்கறதுனால எனக்கு உடம்பே போயிட இது இல்லடா, பருமன் ஆகுதுலடா. ஒரு பையன் சொல்ல முடியாது, அப்பெல்லாம் எங்க அக்கா இருந்தா. ஆனா ம். என்னன்னா அவ அவ்வளவா ஸ்வீட் சாப்பிட மாட்டா, அதனால ம். வந்து எல்லாமே நம்ம கொடுக்குறோம். கட்ட எடுத்து கட்டியிருக்க. வந்து என்னன்னா, ஆமா, அது ஒரு முக்கியமான, அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஸ்வீட்ல அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை வந்துருச்சு. அஹ் ம். அது என்னன்னா, ஸ்வீட்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். அப்புறம் பலகாரம், நம்ம இந்த முறுக்கு, சீடை, இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் வச்சு வச்சு சாப்பிடுவோம். அந்த ஒரு ஒரு மாசமாவது இருக்கும் அது, ம். அந்த தீபாவளிக்கு சுடுற ஆமா. பலகாரங்கிறது. உம் அது ம். அது தாண்டி பாத்தீங்கன்னா, இந்த இதுல வந்து எனக்கு வந்து தீபாவளினாலே என் வாழ்க்கையில வந்து 2 விஷயம் ஒண்ணு ஞாபகம். ஒண்ணு வந்து என்னன்னா, நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா சின்ன பிள்ளையில வந்து 2 வெடியை வந்து ஒண்ணா திரி போட்டு சேர்த்து அதை வெடி வச்சுட்டு வந்துரும். இப்ப புதிய என்னன்னா டைம் வருஷத்துக்கு. பாம் சார், டைம் ம். பாம் டைம் பாமா, அதான் பாம் இருக்குல்ல. இப்ப பாம் வந்து என்ன பண்ணுவோம்னா 3 பாமை வந்து அந்த திரிய ஒண்ணா ம். இது பண்ணி இணைச்சு நாங்க என்ன பண்ணுவோம்னா வச்சுட்டு ஓடி வந்துருவோம். ஏன்னா எனக்கு தெரியும்டா, ஒண்ணு வெடிச்சதுன்னா வச்சுக்க, ரெண்டு சதுரி பறந்துரும். ஆஹ் எங்க போய் பறந்து வெடிக்கும்னு அது எங்க தெரியாது. போய் வெடிக்கும், எங்க போய் வெடிக்கும்னே தெரியாது. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா வச்சுட்டு எங்கிட்ட ஓடிடும், திட்டு நாங்க எங்கிட்ட ஓடிடுவோம் நாங்க. அது எங்க வெடிக்குதோ தெரியாது. ஒரு தடவை என்னன்னா, ஆஹ் வெடிச்சு ஒரு இது வெடிச்சிருச்சு, வச்சோடனே வெடிச்சிருச்சு. மீதி 2 வந்து எங்க இருக்குன்னு தெரியல. ஒண்ணு வந்து தூரத்துல ஒரு இடத்துல வெடிச்சிருச்சு, இன்னொன்னு வெடிக்கல கொஞ்ச நேரமா. நாங்க பாத்துட்டு இருந்தோம், என்னடா வெடிக்கல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல வந்து ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாய்க்கால் போகும், அந்த வாய்க்காலுக்குள்ள இருந்து டம்முன்னு வெடிக்குது. சரியா, சாக்கடை தண்ணி எல்லாம் அந்த வீட்டு சவுத்து மேல ம். சாக்கடை தண்ணி எல்லாம் ஜன்னல் அந்த சவுத்து மேல அடிச்சிருப்பானே. பட்டுருச்சு. வெளில வந்து அந்த வீட்டுக்காரெல்லாம் எவன்டா வெடி வச்சது அப்படின்னு சொல்லி, நான் தான் வச்சேன் அந்த வெடிய. ம். அஹ் அது மாதிரி இன்னும் எவன்டா வெடி வச்சது. இதை வச்சு அணுகுண்டை வச்சு கிருத்துருவமான ஆளா வைப்பானுங்க. அது அந்த சனம் சுத்தி இருக்குல்ல, அது உருண்டையா இருக்கிறத அணுகுண்டும்பானுங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டமா இருக்கும், அந்த இதை வந்து வெடி குண்டும்பானுங்க. ஏதோ ஒண்ணு எடுத்து அந்த கிடக்குற டப்பாவில, இல்ல அந்த சில்வர் டம்ளரு, ஆமா ஆமா. கப்பு, உம் பிளாஸ்டிக் இதுன்ட்டு எதையாவது தூக்கி அதை வச்சு மூடி போடுவானுங்க, கொளுத்தி அப்படி மூடி வச்சுட்டு ஆமா ஆமா அட ஆமா ஆமா வெடிச்சு ஆமா. உம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஆமா விபரீதமான ஒண்ணு, ஆமா ஆமா. இல்ல இதுல விபரீதமான ஒண்ணு பண்ணுவானுங்க அவரு. மாடு சாணி ரோட்டு இருக்குமையா, ஒரு 2 நாளுக்கு இருக்குமா இருக்கும், ஆமா வேலை மட்டும் காமிச்சிருக்கோம், இவனுங்க அங்க போய் குத்தி வச்சு ஆமா ஆமா ஆண்டாள் வச்சிரு. கொடுத்து உம் வந்து கொளுத்தி விட்டுருவானுங்க. அது நாங்க வெடிச்சு. வந்து காஞ்ச
ஆமா இல்ல நாங்க வந்து காஞ்ச மனுஷ சாணிகள் எல்லாம் வச்சிருக்கோம். ரைட்டா. சோ வந்து பாரு சிவகாசியில நாங்கெல்லாம் என்னென்ன பண்றோம்னு இதுதான் பண்ணுவோம் நாங்க வெடி. ரைட்டா. அப்புறம் இன்னொன்னு ஒரு இது ஒண்ணு, அப்புறம் இன்னொரு சம்பவம், முக்கியமான சம்பவம் என்னன்னா 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். வான்கோழி பிரியாணி வந்து அன்னைக்கு யாரோ கொடுத்தாங்க. தீபாவளி அன்னைக்கு தான் காலையில வந்து குளிச்சுட்டு வெளியே போடலாம் அப்படின்னு இருக்கும்போது வான்கோழி பிரியாணி யாரோ சொந்தக்காரங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வான்கோழி பிரியாணி இப்ப சாப்பிடுறேன். சாப்பிட்டு அந்த தீபாவளி ஃபுல்லுமே வெடி வெடிச்சது எங்க தெரியுமா? டாய்லெட்ல வெடிச்சது. நினைச்சா வெளியே போடல. அந்த தீபாவளி என்னால மறக்கவே முடியாது. அதாவது வெளியே போடாத ஒரு தீபாவளி அந்த டைம்ல. காலேஜ் படிப்புல இருந்து நானும் வெடி போடலதான். ஆனா இது வந்து ஸ்கூல் டைம்ல எல்லாம் வெடி எல்லாம் வந்து காலையிலே போட ஆரம்பிச்சோம்ல, ஒரு 6 மணிக்கே போட ஆரம்பிச்சோம்ல. இப்போ என்னன்னா அன்னைக்கு அந்த தீபாவளிக்கு நான் வந்து வெளியே போடல, நான் பாத்ரூம்ல தான் கிடந்தேன். ஸோ இந்த தீபாவளினாலே எனக்கு இந்த 2 வந்து ஞாபகம். ஓகே இப்ப வந்து எல்லாம் ஜாலி பண்ணியாச்சா? இப்ப சீரியஸா போவோமா? காலி பண்ணியாச்சா? வாங்க. நல்லா நல்லா இருந்துச்சா? இருந்துச்சா? இறங்கு. அதேதான். ஓகே இப்ப வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். என்னன்னா, அதாவது தமிழர் பண்பாட்டில் தீபாவளி. இப்ப வந்து தீபாவளி பத்தின வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளி கதைகள் பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா தீபாவளிங்கிறது நமக்கு வந்து என்னன்னா நரகாசுரன் கதை தான். அந்த பன்றி உருவம் எடுத்து பெருமாள் வந்து பூமாதேவிய வந்து அரக்கன்ட்டு இருந்து காப்பாத்துறாரு. ஸோ பூமாதேவிக்கும் பன்றி உருவ பெருமாளுக்கும் வந்து பிறந்தது நரகாசுரன். ஸோ நரகாசுரன் வந்து அசுரனா பிறக்கிறான். ஸோ அசுரன் சாகும்போது அசுரன் வந்து இவர் கொல்றாரு, கிருஷ்ணர் கொல்றாரு. ஸோ அப்படிங்கும்போது நான் என்னோட இறப்ப வந்து எல்லாரும் வந்து கொண்டாடணும்னு அவன் வேண்டுகோள் வைக்கிறாப்புல. ஸோ அதன்படி நாம வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கதை. அவங்க பாரு, அதாவது நான் செத்ததை கொண்டாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் சொல்லியிருக்கான் பத்தியா, எவ்வளவு பெரிய மனுஷன். நான் மனுஷன். ஆமா ஆமா, எவ்வளவு பெரிய மனுஷன் அது. வந்து இது வந்து நம்ம இது கதை, நமக்கு நல்லா தெரிஞ்ச கதை. அதே மாதிரி வந்து நம்ம இந்த பக்கம் ஏன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி நார்த் இந்தியாவுக்கு போனோம்னா அங்க வந்து ராமர் வந்து ராவணன்ட்டு இருந்து சீதைய காப்பாத்தி மீட்டு திருப்பி அயோத்திக்கு கூப்பிட்டு வர நாளை வந்து தீபம் ஏத்தி தீபாவளியா கொண்டாடினாங்க அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு அங்க. ஸோ வந்து என்னன்னா, இப்ப வந்து இது வந்து இந்து இதுல வந்து இந்து இதுல உள்ள புராணங்கள். இப்ப இந்து இதுலயே நிறைய இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, இப்ப இது ஃபுல்லாமே வைணவம் சார்ந்து வருதா, வைணவம் சார்ந்து வருது. சைவத்திலேயே ஒண்ணு இருக்கு. என்னன்னா சைவத்துல வந்து அந்த பார்வதியும் சிவனும் வந்து சேர்ந்து இருக்கிற ரூபம் இருக்குல்ல, அந்த அர்த்தநாதீஸ்வரமா, அர்த்தநாதீஸ்வரம், அந்த ரூபம் எடுத்த நாளை வந்து தீபாவளியா கொண்டாடுறாங்க சைவ இதுல. ஸோ வந்து என்னன்னா இது வந்து தீபாவளி வந்து இந்து சம்பந்தப்பட்ட புராணம். அதை தாண்டி போனோம்னா நம்ம வந்து சமணம் தான் இதுல மெயினா சொல்றாங்க. நிறைய ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சமண தீர்த்தங்கரர், அந்த 24வது தீர்த்தங்கரர் வந்து மகாவீரர் வந்து இறந்த அந்த நாளைத்தான் வந்து, அது நிர்வாணம் அடைஞ்ச நாளைத்தான் வந்து தீபம் ஏற்றி அது ஒரு நினைவா கடைபிடிப்பாங்க. ஸோ கடைபிடிச்சாங்க. ஸோ அது வந்து அதுதான் வந்து அடுத்து தீபாவளியா வந்து வந்துச்சு. அப்படி தீபாவளியா கடைபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அதோட வெர்ஷன்ஸ், அப்புறம் புதிய அதுக்கு பின்னாடி வந்து நிறைய கதைகள்லாம் சேர்க்கப்பட்டு அது ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இது இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க வெவ்வேறு கதைகள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
எனக்கு அந்த ஆஹ் நரகாசுரன் கதை மட்டும் தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. இல்ல பெரும்பாலும் ப்ரோ நானும் பாலா இந்த ப்ரோ. காமனான கதைகள் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீ சொன்ன கதைகள் தான் அதிகமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை தவிர எனக்கு பெருசா ஓகே அது ஓகே. பெரிய ஐடியா இல்ல. மத்தபடி அது ம் அது என்ன சொல்றதுன்னா, ஒரு ம் ஆஹ் ஒரு ஒரு பண்டிகையை வந்து அவங்கவுங்க கும்பிடுறதுக்கு ஒரு காரணம் உருவாகி இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த ரீசன்ஸ், இந்த ஆமா. விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்ல மேபி இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட காரணம் என்னவா இருந்தது, இல்ல இந்த காரணம் வந்து இதுதானாங்கிறதையும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. சோ இந்த காரணங்கள் ம் ஒவ்வொரு இப்போ சமணர்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதே மாதிரி சைவம் சார்ந்த ஒரு காரணம் இருக்கு, வைணவம் சார்ந்த ஒரு காரணம் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதும் இது இது வந்து இன்னொன்னு இதுல எனக்கு ஆச்சரியமா இருக்க விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ம். வைணவத்தோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு பெரிய கிராண்டியர் ஃபங்க்ஷனா இருக்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தீபாவளி தான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரியான ஒரு ஓ. சென்ஸ்ல இருக்குங்கிறதே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ம் இங்க நம்ம நரகாசுரன் பேஸ் பண்ணி தான் அதை வந்து கொண்டாடுறோம். அதுவே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. ம் சோ இந்த மாதிரி இந்த காமனான கதைகள் தான் நானும் கேள்விப்பட்ட விஷயங்கள். ம். ஓகே. ஆக்சுவலி நான் ஒன்று இதை தாண்டி ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா ம், இவர் அயோத்திதாசர் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. அதாவது ஓகே. எள்ளு எள்ள வச்சு எள்ள வச்சு எண்ணெய் தயாரிச்சதை கண்டுபிடிக்கப்பட்ட நாள். அப்ப வந்து என்னன்னா தீபத்துல வந்து எண்ணெய் ஏத்தி அது வந்து தீபாவளியா கடைபிடிச்சு அதுக்கப்புறம் வந்தது. அது ஒரு பௌத்த பண்டிகை. அந்த மாதிரி வந்து அவர் ஒரு வெர்ஷன் வந்து வந்து சொல்லுவாரு. அது எந்த ஸோ நிகண்டுல வந்து என்னன்னா எழுதியா? அது தெரில எனக்கு. ஆனா இதை பத்தி நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. பாலார் கணேஷ் ப்ரோ, நீங்க இந்திரதேச சரித்திரம் படிச்சீங்களா? அதுல இந்த மாதிரி எதுவும் வந்துச்சா? இல்லம்மா, எனக்கு நினைவு தெரிஞ்சு அதுல வந்து இது எதுவும் வரல. பண்டிகைகள் பத்தி பெருசா எதுவும் இருந்ததா எனக்கு ஞாபகம் வரல. பெரும்பாலும் வரலாறுக்கு தாம்மா. ம் குறிப்பா நந்தனார் இருக்கார்ல, அவரோட வரலாறுன்னு சொல்லி பண்டிதர் ஒண்ணு எழுதியிருப்பாரு. அந்த வெர்ஷன் இருக்கும். ம் அதுக்கு முன்னாடி ம் புத்த பிக்குகள் பத்தி தான் நிறைய போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி துண்டு துண்டான ம் கதைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு பண்டிகை சம்பந்தமா படிச்சதா எனக்கு ஞாபகம் இல்ல. ம். ஓகே ஓகே. ம். அடுத்தது வந்து என்னன்னா இப்ப வந்து தீபாவளி வந்து ஆர்ஜின் ஆர்ஜின் பத்தி நம்ம வந்து பேசணும். அதாவது என்னன்னா இப்ப வந்து ஒவ்வொரு சீசனுக்கு தான் நம்ம வந்து பண்டிகை கொண்டாடுறோம். இந்த ஆமா. மதங்கள்லாம் பெருசா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து அந்த இந்த நம்ம கொண்டாடுற பண்டிகைகள் எல்லாமே சீசன் சம்பந்தப்பட்ட பண்டிகை தான். வந்து அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது அந்த அறுவடை நாள் தொடங்கும் போது இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஆஹ் இப்ப நம்ம இது பாத்தீங்கன்னா தீப திருநாள் அப்படின்னா கார்த்திகை தான் மெயின் நம்ம இதுல. ஏன்னா ஐ திங்க் அது வந்து ஆஹ் குளிர்காலத்தை வரவேற்கிறதுக்கான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து குளிர்காலம் வரும்போது சீக்கிரமே இருட்டாயிரும். ஸோ இருட்டாகும் போது நம்ம வந்து ஆஹ் தீபம் ஏத்துவாங்க அதை இதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். இப்ப என்னன்னா இப்ப இதே கான்செப்ட் தான் வந்து வடநாட்டுல வந்து தீபாவளின்னு ஆஹ் இப்ப சொல்றாங்க சில பேர் ஆய்வு பண்ணவங்க. என்னன்னா ஆஹ் எப்படி இங்க வந்து ஒரு குளிர்காலம் தொடங்குதோ அதே மாதிரி அங்க ஒரு அவங்க அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி அப்ப குளிர்காலம் தொடங்கும் போது அவங்க அதை தீபம் ஏற்றி வச்சு இதை இது பண்ணாங்க. ஸோ அது அங்க இருந்த ஆட்சியாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜயநகர பேரரசு தான் அதை மெயினா சொல்றாங்க. விஜயநகர பேரரசு இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க தீபாவளி இல்லை, வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தீபாவளிங்கிற பண்டிகை வந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து தோப்பா வந்து மெயினா சொல்றாரு. தோப்பரமசிவன் வந்து இது முன்வைக்கிறாரு இதை. என்னன்னா அப்ப இது எப்படி தொடங்கிருக்கலாம் இந்த இந்த எப்படி சொல்ல இந்த இந்த ஒரு தீபாவளிங்கிற பண்டிகைங்கிறது. ஃபங்க்ஷன். தீபாவளிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு பண்டிகைங்கிறது இப்ப அது எந்த காலகட்டத்துல தொடங்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு அதை பத்தி தெரியல. இல்ல, நீ எனக்கு குறிப்பிட்ட இப்போ இல்ல. நீ இப்ப சொன்னப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அந்த
அவங்களுக்கு தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கிறப்போ இங்க நமக்கு வந்து தண்ணி வரத்து அதிகம் இருந்தாலும் மழைங்கிறது கம்மி. பட் ஆனா ஓவரால் நார்த்துக்கு வந்து அதிக மழை வர்றது வந்து தென்மேற்கு பருவமழை தான். அவங்களுக்கு அது முடிஞ்சு கொஞ்சம் நல்லா தான் நமக்கு இங்க வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும். நமக்கு இங்க மழை முடிஞ்சு அந்த ரெயின் சீசனே முடிஞ்சு இத ஆரம்பிக்கிறப்போ தை வந்துடும். அப்போ நம்ம பொங்கல் நம்ம ஃபெஸ்டிவலா இருக்கும். அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ரெயின் சீசன் அந்த சைடுல முடிஞ்சு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு குளிர் ஆரம்பிக்கிற டைம் தானே இது. அப்ப மேபி இது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நீ சொல்ற மாதிரி ஒரு சீசன் சார்ந்த ஒரு இதா இருக்கும். ஆனா என்னன்னா அந்த இதுல சொல்ற மாதிரி நான் அந்த டாவின்சி கோட்ல சொல்ற மாதிரி பேகன்கள் ஏற்கனவே குளிர்காலத்துல அவங்களுக்கு ஒரு விழா இருந்துச்சு. இவங்க வந்து பேகன்களை இது பண்ணிக்கிறதுக்காக கிறிஸ்துமஸ் வந்து அந்த குளிர்காலத்தை ஒட்டி அதான் இயேசு பிறந்த அந்த இது அப்படின்னு சொல்லி அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இவங்களும் இதுல இசை பண்ணிட்டாங்க. அது மாதிரி இங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு பண்டிகை இருந்து அது கிட்டத்தட்ட அது மாதிரி பொங்கலுக்கு அதே மாதிரி இங்க நம்ம பொங்கல் கொண்டாடினா வந்து அவங்க மகர சங்கராந்தி கொண்டாடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஏற்கனவே அங்க ஒரு பண்டிகை இருந்து அதே மாதிரி இங்கேயும் ஒரு செலிப்ரேஷனுக்கான ஏதோ ஒரு இது இருந்து அதோட கனெக்டிவிட்டியா இருக்குமோ அப்படின்னு ஒண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அங்கிருந்து வர்றாங்கல்ல இங்க. ஏன்னா இப்போ நம்ம மொழிவாரி மாகாணம் தனித்தனி இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு அரசு இருக்கும்போது ஒவ்வொரு மதத்தை தழுவுவாங்க, ஒவ்வொரு இதை இது பண்ணுவாங்க. அப்போ அங்க இருந்து தீபாவளி இது பண்றாங்கன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி அந்த விஜயநகர பேரரசு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்ல அவங்க இங்க ஆள்றாங்கன்னா அப்ப எல்லா இடத்துலயுமே தீபாவளிய அவங்க கொண்டாடுறாங்கன்னா நாடு முழுக்கவே அதை விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு லெவலுக்கு மேல அவங்க எவ்வளவு வருஷம் ஆள்றாங்களோ அவ்வளவு வருஷத்துலயே அது மக்களுக்கு ஒரு பழக்கமாவே மாறிடுது இல்லையா? ஜஸ்ட் கொஸ்டின் கேக்குறேன். எனக்கு இது வந்து சாலிட் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்னு அது இல்லை, ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்ல கேக்குறேன். ஆமாமா, இதுக்கான வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா நம்ம வந்து அது என்னது ஒரு ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு விஷயம் வருதுன்னா அதை நம்ம வந்து ஏத்துக்க தவறுனதே கிடையாது. ஒரு குதூகலமான ஒரு விஷயம் பண்டிகை. ஸோ அப்படிங்கும் போது அந்த வகையில வந்து நம்ம இதை அடாப்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ என்னன்னா ஏன்னா இது வந்து ஆய்வு பண்ணவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல இந்த சங்க இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல, சங்க இலக்கியங்கள் அந்த டைம்ல வந்த அதுக்கப்புறம் வந்த இலக்கியங்கள்ல கூட இந்த தீபாவளிங்கிற ஃபெஸ்டிவல் கொண்டாடப்பட்டதுக்கான சான்று அல்லது அதோட ஒரு வேர்டு கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா இதோட இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த எழுதப்பட்ட இலக்கியங்கள் அதெல்லாம் வந்து இந்த தீபாவளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி கூட இல்ல எழுதப்பட்ட இலக்கியங்கள்லன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிங்கும் போது இதை கண்டிப்பா அடாப்ட் பண்றதுக்கான ஒரு இதை இருந்திருக்கலாம். பாலா ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லம்மா, கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பண்டிகைகள் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஐ மீன் ஒரு ஒரு கல்ச்சுரல் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப இதுல வந்து இந்த வான வேடிக்கைகள் அப்படின்னு யோசிக்கும் போது வான வேடிக்கைகளோட அடிப்படை பேசிக் வந்து சைனீஸ்ல இருந்து தான் இது பண்ணாங்க. ஐ திங்க் சைனீஸோட 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வான வேடிக்கைகள் உருவானுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கு முன்னாடி வந்து வெறும் விளக்குகள் ஏற்றி வைக்கிற ஒரு ஃபங்க்ஷனா இருந்திருக்கலாம். இப்போ நீங்க நம்ம பேசிட்டு இருக்க ஒரு அடிப்படை தேடியில யோசிச்சு பார்த்தோம்னா குளிர்காலம்ங்கிறது அதிக இருள் சூழ்ந்த காலமாகவும் இருந்திருக்கும். ஏன்னா மழைக்காலத்துல விளக்குகளோ இல்ல வந்து ஒரு நெருப்பு சார்ந்த விஷயங்களோ வந்து அதிகப்படியா நம்ம ஏற்றி இருக்க முடியாது. மழைக்காலம் முடிஞ்சு ஒரு குளிர்காலம் உருவாகும் போது அந்த அதிகப்படியான இருளை விரட்டுறதுக்காக இன்னும் நிறைய விளக்குகளை உருவாக்குறது இல்ல விளக்குகளை ஏற்றி வைக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். அதாவது அந்த நாளோட ஆரம்பமான ஒரு நாளை வந்து ஒரு பண்டிகையா கொண்டாடி இருக்கலாம். இல்ல இந்த 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 பருவ காலத்தை வரவேற்கிறதுன்ற ஒரு ப்ராசஸ் இந்த மாதிரியான விஷயம் இது எல்லாமே இருக்கும். இந்த பருவகால வரவேற்புங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஏன்னா நம்ம இதுல வந்து விதைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு மாதிரி அறுவடைக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி வந்து மழைக்காலத்துக்கும் ஒண்ணு இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரியான தன்மைகள் இது எல்லாமே இருக்கும். இல்ல மழை பெய்யலைன்னா குறிப்பிட்ட நாள்ல மழை பெய்யலைன்னா நமக்கு அதுக்கான சில வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே எல்லா விதமான விஷயங்களும் வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கும். அது ஒரு காமனான ஐடியாலஜியா இல்ல காமனான ஒரு ஃபங்க்ஷனா மாறுறதுங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்ல அது ஒரு பெரிய பூமா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இது எப்பவுமே ஒரு ம், ஃபங்க்ஷன் அப்படிதானே நடக்கும். இவங்க கொண்டாடுறாங்க. அப்ப நம்ம இப்போ வந்து தீபாவளிங்கிறது சொன்ன மாதிரி இந்துக்களுக்கான பண்டிகை மட்டும் கிடையாது. எல்லாருமே வெடி வெடிப்பாங்க. ம், எல்லாருமே அன்னைக்கு நல்ல ஸ்வீட்ஸ் எடுப்பாங்க, ட்ரெஸ்ஸஸ் எடுப்பாங்க. ம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான். சோ இதுல எனக்கு ஆச்சரியமா ம். இருக்க விஷயம், இந்த வெடிகள் எப்படி இந்த தீபாவளியோட வந்து கனெக்ட் ஆனிச்சுங்க. இதுல எனக்கு வந்து பெருசா அதை பத்தி கனெக்ட் ஐடியா ஆச்சு. இல்ல. ஆமா ஆமா. ஆக்சுவலி ஆனா அது எப்படி சொல்லுங்க சொல்லுங்க. சிவகாசிக்கு அது வந்து வந்து கனெக்ட் ஆச்சுன்னு தெரியணும்டா. ஸோ அப்போ அது நம்ம தீபாவளி வந்து இன்னொரு ரொம்ப நாள் ஸ்பெஷல். பேசுவோம். ம். ஸோ தீபாவளி வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆகுறது வந்து அங்கதான். ஏன்னா மற்ற வேடிக்கை இப்ப திருவிழாக்கள்ல வந்து ஒரு 10 நாள் திருவிழால வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து வான வேடிக்கை போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த நாள் ஆக்சுவலி பயங்கர ம், ஸ்பெஷலா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல கிராமத்து கோவில்களுக்கு போகும்போது நான் அந்த நாளை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். ம். அப்போ ஆனா ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்கா வந்து எல்லாருமே வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கங்கிறது வந்து அதுலயும் வந்து ம். இப்ப நம்ம திவசம் அந்த மாதிரி ரொம்ப கிண்டலா சொன்னாலும் கூட ஒருத்தர் இறந்து போய் அதை நினைவு கூர்றதோட அடிப்படையில தான் வந்து இது தீபாவளியே நடக்குது, குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் தலையில எண்ணெய் வைக்கிறது, சீயக்காய், அது திதி ம், கொடுக்குற மாதிரியான ஸ்வீட்ஸ், கறி ம், எல்லாமே இருக்கிறது, இந்த விஷயங்கள் செட்டப்பா இருக்கிறதுங்கிறது, ம், புது ம், துணி எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு திதி ம். கொடுக்கறதோட அடையாளங்கள் தான். அதோட ஆமா ஆமா. ரெப்ரசன்டேட்டா தான் இருக்கு. அப்போ இதுல ஆட் ம், ஆனா எப்படி வந்து வெடி சேர்ந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை ம். வந்து நரகாசுரன் கேட்ட மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாட போறோம் அப்படிங்கறதுனால வெடி சேர்ந்துச்சா ஆ, அப்படின்னு தெரியல. சோ இந்த வெடி எப்ப அது சேர்ந்ததுங்கிறத பத்தியே யோசிக்கணும். ஏன்னா அதே மாதிரி இதுல பாருங்க, ஒருத்தர் இறந்தாலும் வெடி போடுவாங்க. ஆமா, ஆக்சுவலி அந்த கல்ச்சருமே ஆமா நம்ம கிட்ட இருக்கு. இறந்து போகும்போது ஆமா. வந்து ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது. உம் ம், இதுவுமே வந்து ஆமா. எனக்கு தெரிஞ்சு ஆஹ் இப்ப ஐ திங்க் ஒரு லாஸ்ட் 20-25 இயர்ஸ்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய படங்கள்ல பார்க்கும்போது, அதாவது நான் சொல்றது ரொம்ப பழைய படங்கள், ஒரு 50s 60sல வந்த ம். படங்கள்ல இறந்து போனவங்களை தூக்கிட்டு போகும்போது வெடி போட்டதான் நமக்கு ஞாபகம் இல்ல. பட் ஒரு இப்ப 70s 80sக்கு அப்புறம் இருக்க படங்கள்ல தான் அந்த மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். இல்ல இன்னொன்னு இப்ப எல்லாத்துக்குமே வெடி ம், போடுறாங்க. கல்யாணத்துல வெடி போடுறாங்க. ஏதாவது இதுனாலும் ம். அது யாரும் வரவேற்கிறதுக்கு வெடி போடுறாங்க, இறக்குறதுக்கு வெடி போடுறாங்க. அது உம் ஒரு மாதிரி பிசினஸ் ஆன பிறகு அது எப்படி விக்குதுங்கிறது இல்ல. நீங்க சொன்ன ஸ்டார்ட் ஆஹ் ம். பண்ணது அது எங்க இருந்து அது ஒரு இதா வந்துச்சு அப்படிங்கிறதா இருக்கலாம். ஆனா எதே முடியும். உம் தீபாவளி எப்படி வந்துச்சோ, கிறிஸ்துமஸ் எப்படி வந்துச்சோ, ரம்ஜான் எப்படி வந்துச்சோ, பிரியாணி பலகாரம் கேட்கலாம் வீட்டுக்கு வந்துச்சா அப்படிங்கிறது தான் முதற்கட்டமா பார்க்க ஆமா. வேண்டிய விஷயமாக இல்ல இருக்கிறது ம். ஆக்சுவலி அப்படிங்கிறது. ஒரு 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 ஃபங்க்ஷனோட ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் திங்க்னு நான் நினைக்கிறது வந்து ஃபுட்ஸ் தான். ஏன்னா நம்ம எல்லா ஆமா. நாளும் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் பண்ண மாட்டோம். பட் அந்த டேக்கான ஸ்பெஷல் ஃபுட்ஸ்ங்கிறது வந்து பயங்கரமான விஷயம். சம்டைம்ஸ் வந்து ம், இன்டர்நெட்ல வந்து ரொம்ப ட்ரோல் ஆகுற ஒரு விஷயம், ரம்ஜானுக்கு வந்து ம். பாய் கிட்ட பிரியாணி வாங்குறதுங்கிறது வந்து பயங்கர ட்ரோலபிள் திங். பட் அது ஏன் அவ்வளோ என்ன சொல்றது, ரொம்ப பர்சனலைஸ்டு திங்கா இல்ல ரொம்ப என்ஜாயபிள் திங்கா இருக்குன்னா, ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா பண்றவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல பண்டிகை நாள்ல அது நமக்கு கிடைக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ அதுவே ஒரு ம். என்ஜாயபிள் திங்கா இருக்கும். ஸோ எனக்கு என்னவோ ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா அது வந்து ஃபுட் பேசிஸ்ல தான் அதிகமா போதும் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ம். இப்ப வந்து என்னன்னா, தமிழ்ல இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து மட்டும் கொஞ்சம் பேசலாம். அதாவது என்னன்னா, இப்ப வந்து தீபாவளி வந்து ஆஹ் கண்டிப்பா இங்க இருக்கிற தரவுகள் எல்லாமே ஒரு 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 இது சொல்லுது என்னன்னா, அது வந்து தமிழர் பண்பாட்டு பண்டிகை கிடையாதுதான். ம். இப்ப வரைக்குமே அது வந்து தமிழர் பண்பாட்டு பண்டிகை கிடையாதுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ம். இப்போ வந்து அப்பனா நம்ம வந்து தீபாவளியை கொண்டாடலாமா வேண்டாமா? உங்களோட கருத்து என்ன? ஒரு ஓகே. தமிழராக நீங்க இல்ல வந்து எக்ஸாக்டா வந்து இல்ல ஒரு 2 நாள் முன்னாடி வந்து கமல்ஹாசன் அவர் பேசுற ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அதுல வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கடவுள் நம்பிக்கையை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து ஒரு மிக்கி மவுஸ் இருக்கிறதுல பிரச்சனை இல்ல. ஒரு ம், ஆஹ் இது இருக்குமே கிறிஸ்மஸ்ல சாண்டா கிளாஸ் இருக்கிறதுல வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அப்போ ஆனா அத வச்சு இல்ல அந்த 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 ரிலீஜனை வச்சு இல்ல அந்த அந்த அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு ஒருத்தர் அடிமைப்படுத்துறதோ இல்ல ஒருத்தர் வந்து என்ன சொல்றது அவங்களோட சுயமான முடிவுகளை எடுக்க விடாம அவங்களோட வாழ்க்கையை வாழ விடாம இருந்தா அது தப்பு. நான் ஒரு மிக்கி மவுஸ்க்காக ம், போய் சண்டை போட மாட்டேன். நான் ஒரு மிக்கி மவுஸ்க்காக போய் இன்னொருத்தரை வந்து இதை பண்ணாத, இதை செய்யாத, இதை சாப்பிடாதன்னு சொல்ல மாட்டேன்.
அதே மாதிரி சாண்டா கிளாஸ்க்காகவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிம்பாரு. இது எல்லா ரிலீஜியனுக்குமே பொருந்தும். அப்போ ஒரு ஃபங்க்ஷனோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ரெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ராக் நடிச்ச ஒரு படம் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா, அது வந்து சாண்டா கிளா வழக்கமான ஒரு கதை. சாண்டா கிளாஸை கடத்திடுவாங்க. சாண்டா கிளாஸோட பாதுகாவலர்கள் வந்து ஒரு மனுஷனோட உதவியோட சாண்டா கிளாஸை காப்பாத்தணும். இதுதான் கதை. இதுக்கு நடுவுல மனுஷங்களோட ஹோப் பத்தி, மனுஷங்களுக்குள்ள இருக்க குழந்தைத்தனத்தை பத்தி பேசுற படம் அது ஆக்சுவலி. சோ சாண்டா கிளாஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணுவாருன்னா, எல்லா மனுஷங்கள்கிட்டயும் ஒரு குழந்தை இன்னும் இருக்கான். அவனை வெளியில கொண்டு வர்றதுதான் ஒரு பண்டிகையோட நோக்கம். அது வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாரு. சோ இன்னைக்கு உலகத்துல இருக்க நிறைய பண்டிகைகள், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஃபியூஷனா உள்ள வந்ததுதான். இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு இனம் உருவாகும் போதே நாங்க வந்து இந்த பண்டிகை நாங்க இப்படிதான் கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரவே போறது கிடையாது. அதனால அப்படி ஃபியூஷன் ஆகி ஒரு பண்டிகை வந்து அது உண்மையிலேயே கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அதை மாத்தணும். இல்ல இதை கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்லணும் எந்த விஷயமே கிடையாது. சோ ஒரு பண்டிகையோட நோக்கம் ஒன்றிணைதல், பகிர்ந்து உண்ணுதல், மகிழ்ச்சியாக இருத்தல், நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம் என்பதை நம்புதல். அது குடும்பமா இருக்கலாம், அது ஒரு இனக்குழுவா இருக்கலாம், ஒரு நகரமா இருக்கலாம், ஒரு மாநிலமா இருக்கலாம், ஒரு நாடா இருக்கலாம். இதனுடைய நோக்கம் தான் தீபாவளியா இருக்கும் போது இத வந்து கொண்டாடக்கூடாது, இல்ல வந்து இது தமிழர்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுலதான் எனக்கு உடன்பாடே கிடையாது. சோ நான் இதை நம்புறேன். ஸோ எனக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். எனக்கு மாசம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா கூட நான் அதை சந்தோஷமா கொண்டாடுவேன். ஏன்னா அது அது நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். பிரசாந்த், இதை பத்தி நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அது இவ்வளவு சுத்தி இவ்வளவு பெருசா எல்லாம் அப்படின்னு இல்லை. ஆனா தீபாவளி தமிழர் பண்டிகை கிடையாது, அந்த தமிழர்கள் ஏதோ கொண்டாடலாமாங்கிறது தானே. ஆமா, அப்படி பார்த்தா என்ன சொல்றது, அது ஒரு கொண்டாட்டமா பார்க்கும்போது கொண்டாடலாம். இதுன்னு இல்லை, எந்த பண்டிகையுமே கொண்டாடலாம். அதாவது இன்னார்தான் இந்த பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு இருந்தாதான் பிரச்சனை இல்லையா. ஏன்னா இதை நாங்க மட்டும்தான் பண்டிகை கொண்டாடக்கூடாது அப்படின்னு இருந்தாதான் பிரச்சனை. யார் வேணாலும் கொண்டாடலாம் அப்படின்னு இருக்கிறது பிரச்சனை இல்லை. இல்ல எல்லாருமே அதை கொண்டாடியே ஆகணும்னு சொன்னா பிரச்சனை. அது விருப்பம், கொண்டாடுறது யார் வேணாலும் கொண்டாடலாம் அப்படிங்கிறது அப்படிதான். ஆனா அதை தாண்டி அதுக்குள்ள இது வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ற அளவுக்கு இந்த ஃபெஸ்டிவலை ப்ரொமோட் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு அரசியல் டாக்கு அந்த மாதிரி இதுக்குள்ள போயிடும். ஆனா அதை தாண்டி இங்க வந்து என்ன சொல்றது, தமிழர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடலாமான்றது கொஸ்டின் இருக்குல்ல. அந்த இதனால நான் சும்மா ஒரு இதுல இதை கேட்கிறேன். அப்ப தமிழர்கள் எந்த பண்டிகையை கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு இது. அப்ப தமிழர்கள் வந்து தமிழர் திருநாளை கொண்டாடலாம் அப்படின்னா, தமிழர் திருநாள் என்ன? அறுவடை. அறுவடைனால இங்க மட்டும் கொண்டாடுறாங்கன்னா இங்க மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே அறுவடை திருநாள் அவங்கவுங்க கொண்டாடுறாங்க. அப்ப இது வந்து அறுவடை திருநாள்ங்கிறது தமிழர்களுக்கே உள்ள காப்பிரைட்டடு ஃபெஸ்டிவல் கிடையாது. இதை தாண்டி அப்ப தமிழர்கள் என்ன கொண்டாடணும்னா குரு பூஜை தான் கொண்டாடணும். அது கொண்டாடிட்டு இருக்காங்க. இல்ல கொண்டாடி எங்க போடுற மாதிரி அது அங்கங்க கொண்டாடிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அதனால அது இது இன்னாருக்கான பண்டிகை, அதெல்லாம் இதுக்கான பண்டிகைன்னு இல்லை. ஒரு பண்டிகை அது வந்து என்ன சொல்றதுன்னா அந்த பண்டிகை மூலமா அவங்க ஏதோ ஒரு 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 விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு சாதிய ரீதியா இல்ல ஒரு மத ரீதியா இல்ல ஒரு அவங்களுடைய இனக்குழு ரீதியா தன்னை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி இல்ல ரொம்ப நான் மேல தூக்கி மற்றவங்களை இறக்குறதுக்கான முயற்சியா இல்லாத பட்சத்துல அந்த பண்டிகையோட நோக்கம் ஒரு அன்பு, சகோதரத்துவம், பகிர்தல் அப்படின்ட்டு இருக்கும் பட்சத்துல ஒரு பண்டிகையை வந்து எந்த ஒரு மொழியை சேர்ந்தவர்களோ நாட்டை சேர்ந்தவர்களோ யாருமோ கொண்டாடுறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுதான் ஆக நான் சொல்ல வந்தது. சொன்னது சும்மா ஒரு நகைச்சுவைக்காக அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். ஆனா முடிஞ்சா கட்டி விட்டாங்க. இத என்ன எனக்கு ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் இருக்கு. என்னன்னா என்னை பொறுத்தவரை இப்ப இருக்கிற ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில, அதாவது என்னன்னா எல்லாரும் வேலைக்கு போறோம், சில ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், டெப்ரெஷன்,
இந்த மாதிரி நிறைய அதுல இருக்கும். அப்படிங்கும்போது எத்தனை பண்டிகை வந்தாலும் ஓகே அப்படின்னு எனக்கு வந்து லீவு ஆல்ரெடி கிடைக்குதுல்ல. ம், இன்னொன்னு லீவ் கிடைக்கிறது ஒரு பக்கம், ம், மக்களுக்கே அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கேன். முதல்ல அந்த மதுரை பக்கம்லாம் ஏதோ ஒரு ம், சாமி கோயில் அந்த கிடா வெட்டி 400 கிடா வெட்டி படையலும்பாங்க, ஆம்பளைங்க மட்டுமே நடத்துற இதுன்னு ம். சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கொரோனா ஓகே, ஓகே. ரொம்ப பீக் ஆயிடுச்சு. யாருனாலும் ஆ, ஆம்பளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின்ட்டு. இங்க ம், இருந்து நாங்கெல்லாம் இப்ப இந்த வருஷம்லாம் இந்த ஒரு ஷார்ட்ஸ் இந்த இதுல எல்லாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய பேர் போயிருக்காங்க. இப்ப அந்த ஊர் மக்கள் இருக்கும்போது ம், பொதுவா இவ்வளவு பேர்லாம் வர மாட்டாங்க. லோக்கல்ல தெரியும், லோக்கல்ல இருக்கவங்க வருவாங்க. இவங்க பார்த்தா சென்னையில இருந்து அங்க இருந்து இங்க இருந்து அவ்வளவு பேர் வராங்கன்னு. இவங்க எங்க ஆ, இங்க ஆ. பூமாவட்டி ஒரு ஐலாண்டுன்னு ஒருத்தர் சொன்னான்னு நம்பி மொத்தமா எல்லாமே பூமாவட்டி வரைக்கும் ஆமா, ஆமா, போயிட்டு மொத்த மகளும். ஒண்ணும் இல்லை ம், அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப ஒரு பெரிய, நீ சொல்ற மாதிரி இந்த கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய ரஷ் இருக்கு. மக்கள் சிட்டிக்குள்ளேயே இருக்கு, ம், ஒரு இதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா? அதனால எங்க ம், என்ன கான்செப்ட் போட்டாலும் போயிட முடியாதா, ம், வைப் பண்ணிட முடியாதா? ஒரு மாதிரி அது ஒரு எஸ்கேபிசம்னு வச்சுக்கேன், இல்ல ஒரு ஒரு மொமெண்ட்டை கொஞ்சம் அவங்கள வந்து அவங்க மைண்டை சுவிட்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுங்கிற மாதிரி. ஆனா என்ன, அடிக்கடி அந்த சுவிட்ச் ம், பண்ணிக்க வேண்டியது தேவைப்படுது அவங்களுக்கு. நமக்கு பண்டிகை ஆமா. ரொம்ப ம், இதா நடக்கிறதா, ரொம்ப ரேரா நடக்கிறது தான். ரொம்ப நிறைய பண்டிகைகள் தொடர்ந்து ம், கிடையாது. இவங்க என்ன மாசம் மாசம் விரதம், இல்ல மாசம் மாசம் ஒரு இது இருக்கும். ஆவணி ஆகட்டும், ம், இது அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வச்சிருப்பாங்க. அது வேணா இருக்கும். ஆனா ம், அதெல்லாம் ஒரு விரதம் மெத்தட் மாதிரி தானே எடுத்து இப்படி ஓவராலா செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபங்க்ஷனா இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு ம். பெரிய ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு பெரிய செலிப்ரேஷன்ங்கிறது வந்து அஹ், என்ன சொல்றது, நம்மளுடைய மன ரீதியாவே அவசியப்படுது. அது உண்மை. ஓகே. ம். ம். ஓகே. அடுத்து பாலா ப்ரோ, நீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தீங்க. ம், ஆஹ் சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலி இது ஒரு கொஸ்டினாவே கேட்போம். இந்த வெடி வெடிக்கிறத பத்தின உங்களோட ஒப்பீனியன், அது அவசியமா இல்ல அதை எப்படி? இப்போ இப்போ கவர்மெண்ட் நீதிமன்ற உத்தரவுப்படி அதை மாத்திருக்காங்க, டைமிங் வந்து குறைச்சிருக்காங்க. ம், இந்த மாதிரி ம். விஷயங்கள்லாம் ஃபாலோ அப் ஆகுது. பட் இன்னுமே ஆனா பட் வெடிங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட் திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்துல இருக்கு இல்லையா? அதை எப்படி சேஞ்ச் பண்றது, இல்ல அது ரொம்ப அவசியமா அப்படின்னு கேக்குறேன். ஸோ இதுல வந்து என்னோட பாயிண்ட் இருக்கு. நான் வந்து சிவகாசியில இருக்கிறதுனால நான் சொல்றேன். அது ஆம், இதுல ரெண்டு பக்கங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பொருளாதார ரீதியா இதை நம்பி பல குடும்பங்கள் இருக்கு. ம், ம். ம். ஆனா இதை வச்சு நான் அந்த விஷயத்தை நான் நியாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா அந்த குடும்பங்கள் அவங்களோட மகனோ மகளோ வந்து படிச்சு நல்ல வேலைக்கு போகும்போது அவங்க இந்த இதுல இருந்து வெளியே வர முடியும். ஆமா. ஸோ இந்த ம், மாற்றம் வந்து கண்டிப்பா நடந்தே தீரும். ஸோ அந்த ஆளுங்க குறையும் போது மிஷினரி வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த அகத்தை வந்து ஒரு மிஷின் ம். பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை இந்த வெடி வெடிக்கிற விஷயம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா, அந்த வெடி தயாரிக்கிற ஒரு ப்ராசஸ மிஷின்ஸே பண்ணட்டும். ஏன் நான் ஓகே. சொல்றேன்னா, ம், ம். இந்த இதனால நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த ம், இந்த இந்த ஒரு நாள் வந்து எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதுக்காக நிறைய உயிர்கள் வந்து போயிருக்கு. அது ம், எதனாலனா சின்ன சின்ன கவனக்குறைவு. ஸோ ம். அப்படிங்கும்போது நான் கண்டிப்பா சொல்றேன், நான் வெடி வெடிக்கிறத நான் சொல்றேன். நான் ஆதரிக்கவே மாட்டேன். சரி, இப்ப இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ஆஹ் இப்ப வெடி வெடிக்கிறதுனால காற்று மாசு வந்து கண்டிப்பா பாதிக்கப்படுது. எல்லாரும் என்ன ம். கேட்பாங்கன்னா, இது பைக்ல இருந்து புகை வருது, அது பிரச்சனை இல்லையா? கார்ல இருந்து புகை வருது, பிரச்சனை இல்லையா? அப்படின்னு நானே சொல்றேன்னா, பைக்ல இருந்து புகை வருது, கார்ல இருந்து போறதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கான ஆஹ் எப்படி சொல்ல, நவீன இது நிறைய வந்துச்சு. BS6, BS5, BS6 இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள். ஸோ இந்த ம். மாதிரி இத 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 இது பண்றதுக்கான நிறைய இது இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு, ஒரு அத்தியாவசிய இது நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்ங்கிறது ஒரு அத்தியாவசியமானது. ஓகே, டெய்லி வேலைக்கு போறோம், எங்கேயாவது சொன்னா ஊருக்கு போறோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ இந்த அத்தியாவசிய இதுல
நம்ம வந்து அந்த மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அது பின்னாடி வந்து இது ஒரு பெரிய ஒரு லெவல்ல காற்று மாசு ஏற்படாத அளவுக்கு இங்க வாகன இது இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு நிலை வரும். அவர் பின்னாடி ஒரு நவீன ஒரு இதுல உலகத்துல. ஆனா என்னன்னா, ஒரு நாள்ல அவங்க போடுற வெடி வந்து அவ்வளவு பாதிப்பு ஏற்படுது டாஸ்மாக் விஷயத்துல. முக்கியமா இந்த டெல்லிலாம் எப்பவுமே ஸ்தம்பிக்கும். இந்த டெல்லியில ஆமா. வெடி போடவே கூடாது. ஆமா. எவனாவது போட்டா கூட 7 சரி வருஷமா போட்டானா 7 வருஷமா பேன் பண்ணி வச்சிருந்ததா இப்பதான் இது கொடுத்துட்டாங்களாமே, அளவு கொடுத்துட்டாங்களாமே. அப்படியா? ம் ஆனா டெல்லியில எப்பவுமே வந்து டெல்லிக்கு போனவங்களும் சரி அங்க இருக்கிறவங்களும் சரி என்கிட்ட சொன்னது என்னன்னா, பொல்யூஷன் ரொம்ப அதிகம் டெல்லியில. ம் ஏன்னா ம் அது என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா, கடல் கிடையாது அங்க. ம் சென்டர் ஆஃப் நாடு அது ம் சென்டர் ஆஃப் கண்ட்ரி டெல்லி. ம் ஸோ அப்படின்னும் ம் போது சுத்தி சுத்தி போக இடம் இல்லை, அந்த ம் கார் பொல்யூஷன் போக இடம் இல்லை. ஸோ வந்து அதனால அங்க வந்து ரொம்ப இதா இருக்குங்க. சொல்றேன்னா இந்த காற்று மாசுங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா முக்கியமா நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்க விஷயம். ஏன்னா அது வந்து ஆஸ்துமா பேஷன்ஸ்னு இல்லை, நல்லா இருக்கிற ஆளுங்களுக்கே அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான். அது சுவாசிக்கும் போது அந்த காற்று ம் சுவாசிக்கும். ம் ஸோ வந்து வந்து வெடி வெடிக்கிறதுங்கிறது நம்ம வந்து போக போக இந்த வெடி வெடிக்கிற விஷயம் வந்து கம்மியானா நான் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓகே, இது வந்து பிசினஸ் மேனுக்கு வந்து இதா இருக்கலாம். இங்க இருக்கிற பைரக்ஸ் ஓனருக்குலாம் வந்து ஐயோ இதை வச்சுதான் நாங்கெல்லாம் பொழப்பு ஓடுது, ஸோ அதனால வந்து இது போகக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை இதை நம்பிதான் பொழப்பு ஓடுது அப்படின்னா புகையே வராத அளவுக்கு ஏதாவது ஒரு வெடி இருந்தா நீங்க கேட்கறதுக்கு வந்து அப்படின்னா வாய்ப்பு இல்ல கண்டுபிடிச்சா ராஜா. பின்னாடி ஒரு நவீன உலகத்துல சீனாக்காரன் ஏதாவது கண்டுபிடிச்சான். ஆனா அந்த சீனாக்காரங்க கிட்ட சீனா பட்டாசுன்னு சொல்லி அது வேற பிரச்சனை பண்ணுவாங்க. ஆமா, சீன பட்டாசுகளுக்கு தடை. ஆமா ஆமா. ஸோ அதனால ம் வந்து என்ன பொறுத்தவரைன்னா வெடி கண்டிப்பா போட்டே ஆகும். நீங்க வந்து புகையே வராத அளவுக்கு ஏதாவது ஒரு நவீன தொழில்நுட்பத்துல ஒரு வெடி இருந்தா, இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, உங்க போன்ல வந்து வெடி சவுண்ட் இருக்கிற மாதிரி டப்பு 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 ஏதாவது ஆடியோ போட்டு நீ கேக்குறது இந்த இதுல கேட்பான், இரும்பு ஓட்டு போட்டு செஞ்சதில்ல, குஷு போட்டுக்கலாமா, அதுக்கு பெர்மிஷன் உண்டான அந்த மாதிரி. ஆமா சத்தம் வரா, புகை வராத வெடி போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா. அதே அஹ் மாதிரி இன்னொன்னு, அந்த வெடி போடுறதுனால அந்த அனிமல்ஸ் ஏற்படுறது, அந்த உம் நாய்களுக்கு. ஆனா உம் நாய்ங்க நான் பயந்து நான் ரொம்ப பார்த்துருக்கேன். நாய்ங்க வந்து வெளியே வராது. ஏதாவது ஒரு ஆமா தெருநாய்களாம் பாத்தீங்கன்னா தேடாஸ் வந்து அன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியாது தீபாவளிக்கு. ஆமா, எல்லாம் எங்கேயோ போய் ஹைட் ஆயிடும். இன்னொன்னு, ஆமா, எங்கேயாவது போய் அதுங்களுக்கு hide ஆயிடும். அந்த சவுண்ட்ஸ், நமக்கு வந்து அந்த டெசிபல் ஹியரிங் பவர் வந்து கொஞ்சம் இதா இருக்கும், அதுங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அதனாலதான் எங்கேயோ தூரத்துல ஏதோ ஒரு நாயகத்தினா கூட அதுங்களுக்கு ரொம்ப சென்சிபிளா, காது சென்சிபிள். அப்ப அந்த மாதிரியான பிளாஸ்ட் சத்தம்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். முக்கியமா விலங்குகளுக்கே நம்ம ம் அந்த ம். ஹியரிங் டெசிபிள் ஜாஸ்தி அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹை டெசிபிள்ல எதையாவது நம்ம பண்ணும்போது, பண்ணும்போது அது அதுங்களுக்கு இறைச்சலா இருக்கும், ரொம்ப அது கஷ்டப்படுங்க. அது ஒரு ஃபேக்ட் தான். ம். நீ பிரசாந்த்? உம் எனக்கு யூஷுவல் அதான் பொலிட்டி மீன்ஸ் தாட் ப்ராசஸ் பார்க்கும்போது வெடி வெடிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பெரிய, சின்ன வயசுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். மேபி நம்ம சில்ட்ரன்ஸை தடுக்க முடியாது. ஆனா இங்க சில்ட்ரன்ஸை விட அதிகம் வெடிக்கிறது வந்து பெரிய ஆட்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய வெடி, ஆமா. ரொம்ப பெரிய பொல்யூஷன். ஏன்னா குழந்தைங்க வெடிக்கிறாங்க தான், ம். ஒரு என்ஜாய்மெண்ட் அலோவ் பண்ணணும். இது வந்து என்ன சொல்லணும், ஒரு மாதிரி கட்டுப்பாடு மாதிரின்னு வச்சுக்க. இப்போ நம்ம ஒரு இதுலயா ஒரு செலிப்ரேஷன்ல மொத்தமா வெடிய வெடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதை பண்ண முடியாது. ஆனா ஒரு இவங்க சொல்ற மாதிரி இதனால பொல்யூஷன் ஆகல, அதனால பொல்யூஷன் ஆகலைங்கிறத தாண்டி ஒரு நாள்ல ஒட்டுமொத்தமா இவ்வளவு ஒத்தப்பட்டு எரிக்கும் போது, இல்லை இவ்வளவு ஒத்தப்பட்டு வெடிக்கும் போது, இவ்வளவு புகையை கிளப்பும் போது என்ன ஆகுங்கிற ஒரு கொஸ்டின் தான். ம் அப்போ குழந்தைங்க செலிப்ரேஷன்ஸ்ல நம்ம கை வைக்க வேணாம். ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு பட்டாசு வெடிக்கிறதுங்கிறத வந்து ஒரு நம்ம ஒரு ஸ்கேல் பண்ணிக்கலாங்கிறது இருக்குல்ல. இப்ப அவங்க வெடிக்கிற ஆமா. டைமிங் சொல்றாங்க, கவர்மெண்ட் சொல்லுது காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். யாரும் அப்படி இது பண்ணி வெடிக்கிறது இல்ல.
லைக் ம். பெரிய சிட்டிஸ்ல வேணா வாட்ச் பண்ணலாம். கிராமத்துல சின்ன சின்ன ஆமா ஆமா ஏரியால எல்லா இடத்துக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டா பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, வெடிகள் வாங்குறதுக்கு வெடிகள் வெடிக்கிறதுங்கிறத ஓரளவு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய காசு இருக்கிறவங்க நம்ம இஷ்டத்துக்கு நிறைய வாங்கி பாட்டுங்க கொடுத்துறாங்க, இது பண்றாங்க. ஆமா ஆமா அது ஆமா மாதிரி ஆமா இவங்க மத்தவங்க ஆமா. ஆசைப்படுறாங்க, இல்ல இவங்களும் நிறைய பேர் செலவு பண்ணி இந்த வெடி வேணும் அந்த வெடி வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கி வெடிக்கிறதெல்லாம் இருக்கு. அவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கி அந்த காசு இப்படிங்கிறதுக்கு தான் கிடையாதுக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம். செலிப்ரேஷன் ம். இருக்கணும், வெடி வெடிக்கணும். லைக் இப்ப இந்த சில நாடுகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இதுக்கு ஜென்ரலா ஒரு இது வைப்பாங்க. இந்த சைனா அந்த மாதிரி இதுல நியூ இயர் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, மக்கள் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. ஓவராலா அவங்க கேதர் ஆகி செலிப்ரேட் பண்ற ஒரு ஏரியா இருக்கும். அங்க விதவிதமான வான வெடிக்கைகள் அது எவ்வளவு நேரமோ வெடிக்கின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி வெடிக்கிறது கூட நம்ம எல்லாரும் மொத்தமா வெடிக்கிறோம் பாரு, அதை விட கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆமா. இருக்கும். ம். அப்ப அந்த மாதிரி அதை பார்த்து ரசிக்கிறதுங்கிறதுல ஒரு ஒரு பியூட்டி இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிறப்போ பார்த்து ரசிக்கலாம். பட் ஆனா அதை நானே தான் கொடுத்துவேன், நான் காசு கொடுத்து வாங்கி சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் இருக்கும் தான் அந்த மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி இல்லாம அந்த அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா ஒட்டுமொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த அளவு குறைச்சிக்கிறது மூலமா நம்மள ஒரு செட் கண்ட்ரோல்ங்கிறது தான். அதைத்தான் இதுக்கும் பாதகம் இல்லாம அதுக்கும் பாதகம் இல்லாம சொல்லணும்னா எனக்கு அதுதான் தோணுது. ம். இல்ல கரெக்ட் தான் ஆக்சுவலி. ஐ மீன் அது போக போக இன்னும் கொஞ்சம் மேபி இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது அது சேச்சுரேட் ஆகும் அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா சொன்ன மாதிரி ஒலி மாசுபாடு இருக்கு, காற்று மாசுபாடு இருக்கு, அப்புறம் குப்பைகள் அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆமா அண்ட் அது அந்த புகை உருவாக்குறதுனால இருக்க உடல் ரீதியான சிக்கல்கள் இருக்கு. இது எல்லாமே பஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ். சொன்ன மாதிரி சிட்டிஸ்ல இப்ப கவர்மெண்ட் போட்டிருக்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்க மினிமம் ஸ்பேஸ் ஆஃப் போலீஸ் எல்லாரும் வச்சுலாம் இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதனால வெடிக்கிறதுங்கிறது கண்டினியூஸா நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம ரொம்ப பெருசாலாம் கொஸ்டின் பண்ணவும் முடியாது. அப்படிங்கிற ஸ்பேஸ்ல தான் இன்னைக்கு லார்ஜரா இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. மீன் சுத்தி இருக்க மிருகங்கள் இந்த விஷயங்களுக்கு நான் முதல் பிரச்சனையை அதை தான் பாக்குறேன். ஏன்னா ஒரு சூழல் அப்படிங்கிறது எல்லா மிருகங்களும் சேர்ந்து இருக்கிற இடம் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வீடு சார்ந்த பிராணிகள் இதுங்களை டார்ச்சர் பண்ணாம இருக்குது, இன்னொன்னு பறவைங்களை டார்ச்சர் பண்ணாம இருக்குது அப்படிங்கிற அந்த பேசிஸ்லயும் அதை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. இதுல இன்னொரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்னன்னா இந்த சாப்பாடு வர்சஸ் வெடி வெடிச்சு நீங்க நீங்க சாப்பாட்டு விஷயத்துல விலங்குகள்கிட்ட நடந்துக்கிறீங்களா, மீன் விலங்குகளை நீங்க அப்படிதானே டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அடிப்படையில இது ரொம்ப அபத்தமான ஒரு கேள்வியா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா உணவுக்காக ஒரு 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 விஷயம் நடக்கிறதுக்கும் எப்படி சொல்றது, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது நான் சொல்றது மேபி ஒரு தப்பான தொனியில ஒலிக்கலாம். பட் நான் இதை சொல்ல விரும்புறேன். ஏன் சொல்ல விரும்புறேன்னா, நான் உணவுக்காக ஒரு பொருளை கொள்றேன். அது கோழியா இருக்கலாம், இல்ல ஆடா இருக்கலாம், ஒரு வாத்தா இருக்கலாம், இல்ல மாடா இருக்கலாம், எனிதிங். ஆனா அதை நான் கொன்னுடுறேன். ஆக்சுவலி இட்ஸ் டெட். இறந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு ஒரு உணவுப் பொருளா மாறுது. ஸோ எனக்கும் அந்த உயிரினத்துக்குமான ஒரு உறவு நிலைங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஆனா இப்ப அதே அதே ஒரு ஒரு உயிரினத்தை கொல்லாம ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலயே நான் வெடி வெடிச்சிட்டு இருக்கேன்னா, அது அந்த உயிருக்கு எவ்வளவு டார்ச்சரா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கறது ஒரு சைக்கோ கில்லர் ஒரு ஹியூமனை டார்ச்சர் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு உயிரினத்துக்கு அது ரொம்ப சென்சிட்டிவான சவுண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சவுண்ட்ஸ். நமக்கு கூட அது நார்மல் சவுண்ட்ஸா இருக்கலாம், நார்மலோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் அந்த உயிரினங்களுக்கு அது சென்சிட்டிவ் சவுண்ட்ஸ். இது ஏன்னா நம்ம நம்ம எல்லா இடங்களிலுமே பார்த்திருக்கோம். இப்ப எங்க வீட்டுல வருஷம் வருஷம் தீபாவளி நடக்கும்போது பூனை எங்க போய் ஒளிஞ்சுக்குதுன்னு எனக்கே தெரியாது. நான் அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்திருக்கேன், இது எங்க போகுதுன்ட்டு. ரோட்ல நான் நாயை பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி நாய்ங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கும், இந்த ஸ்பீசியஸ்ல இருக்கும். சோ ஒரு ஃபுட்டையும் ஒரு ஒரு இந்த டார்ச்சரையும் சமநிலைப்படுத்தி உரையாடுறதே எனக்கு ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இன்னொன்னு, இந்த ஃபுட்டுங்கிறது நம்மளோட டெய்லி பேசிஸ்ல நம்ம லைஃப்ல இருக்க ஒரு ப்ராசஸ். பட் ஒரு வெடி வெடிக்கிறதுல அன்னைக்கு ஒரு நாள்ல அந்த உயிரினங்களுக்கு ஆகிற ட்ராமாவை பத்தி இவங்க யோசிக்கிறாங்களா, இல்ல அந்த பறவைகளுக்கு இருக்கிற டார்ச்சர்ஸ் பத்தி யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ சில வில்லேஜஸ்ல அவங்க பறவைகள் சரணாலயமாவே இருக்குன்னு நிறைய சில கிராமங்கள்லாம் வெடியே வெடிக்காம இருக்காங்க. அந்த நியூஸ்லாம் நான் சின்ன ஆமா வயசுல இருக்கும்போது பேப்பர்ஸ்ல வரும்.
ஸோ அதை பார்க்கும்போது ஓகே அவங்க அந்த பறவைங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்றது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல எல்லா நகரங்கள்லயும் நிறைய உயிரினங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு விடிய கம்மியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது பெட்டர் சாய்ஸ். அதை வந்து நம்ம எல்லாருமே நடைமுறைப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த கம்பேரிசனை சோஷியல் மீடியால போடாம இருக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு கம்பேரிசன். நீங்க அதை சொன்னதும் அந்த ஒரு இந்த ஜென் கதையை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த தத்துவ கதைகள், அந்த இதுதான் ஒண்ணு ஞாபகம் வந்தது. ஒரு குட்டி பையன் வந்து ஒரு பூனையை பிடிச்சு கொண்டு போய் ஒரு கசாப்பு கடைக்காரர்கிட்ட கொடுத்து இந்த பூனையை வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பான். அந்த கசாப்பு கடைக்காரன் கேட்பான், நீ இத ஏன் வெட்டி கேட்கிற, நீ சாப்பிட போறியா அப்படின்னு. இல்ல நான் சாப்பிட போறது இல்ல, எனக்கு இந்த பூனையை பிடிக்கல, நான் நீங்க கொண்டுடுங்க, நான் காசு எவ்வளவு தரேன் அப்படின்பா. இல்ல நான் கொல்ல மாட்டேன் அப்படின்றான் கசாப்பு கடைக்காரர். ஏன் அவனே கேட்பான், நீங்க கொல்றது தானே உங்க வேலை அப்படின்னா. இல்ல கொல்றதுன்றது கிடையாது, இப்ப இதை வந்து நான் வந்து கொல்ற எல்லாத்தையுமே சாப்பிடறதுக்காக கொடுக்குறேன். நீ இப்ப குடுக்குற இந்த பூனையா நான் கொல்றேன், நீ சாப்பிட போறீங்கன்னா நான் கொண்டு தரேன், ஆனா சும்மா உனக்கு குடுக்கறதுக்காக தான் நான் கொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த மாதிரிதான். ஏன்னா நம்ம என்ன சொல்றது, தாவரங்கள் இதையுமே சாப்பிடுறோம், அதே நேரத்துல இந்த மாதிரி விலங்குகளையுமே சாப்பிடுறோம். அது தேவையா இருக்கும் பட்சத்துல அதை வந்து சாப்பிடுறதுங்கிறது அது வந்து பெரிய இது கிடையாது. பட் ஆனா என்ன சொல்றது, அதை வந்து சும்மா டைம் பாஸ்க்கு கொள்றேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல அத அத வந்து ரொம்ப வதைக்கிற விஷயங்களோ அப்படிங்கிறது பண்ணக்கூடாது நினைக்கிறேன். அதன் குறைச்சிக்கலாம், ரொம்ப இது பண்ணி கொள்ளனாலும். இது இன்றைய தீபாவளி இதுக்கு ஒரு நல்ல டிஸ்கஷனா அமைந்தது. தீபாவளி விஷயம் தானே அப்படின்னு. நண்பர்கள் அனைவருக்கும் குறிப்பாக கிளப் சப்ஸ்கிரைபர்கள், வீடியோ பார்க்கிற அந்த 200 பேரு, அது எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பரவாயில்ல, தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களே சொல்லுங்க, அட்வான்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். ஆமாமா தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் சேஃபா கொண்டாடுங்க தீபாவளிய. ஹாப்பி தீபாவளி.